விழாவிலே கலந்து ஆசீர்வதிக்கும் முகமாக பௌத்த, இஸ்லாமிய, அவர்களைச் சேர்ந்த அனைத்து அடுத்த உத்தியோகத்தர் எல்லோருக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இலங்கை திருநாட்டின் வேறுபாடின்றி மக்கள் எல்லோரும் அவர்களது சுதந்திரத்தை அனுபவிக்கும் முகமாக இந்நாள் அமைகின்றது. இந்நேரத்தில் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத தலைவர்களே, அரசாங்க அதிபர் உட்பட ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று எங்களுடைய திருநாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் மூலமாக எமது நாட்டில் சமயங்களுக்கிடையிலே நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கும், இந்த நாட்டில் பொருளாதார அபிவிருத்தி மென்மேலும் உயர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையிலே வாழ்வதற்கும் இந்த சுதந்திர தினம் அனைவருக்கும் ஒரு சுதந்திரமாகவே அமைய வேண்டும் என்று இந்நேரம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. முதல் தலைவர் நாம் தந்தையே வாழி, தனியொரு மைந்த நாம் இயேசுவே வாழி, மூவொரு இறைவன் நாம் தந்தையே வாழி, தூய நல்லாவிய என்றுமே வாழி. இலங்கை திருநாட்டின் 77வது சுதந்திர தின நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற மாவட்ட செயலக தலைவருக்கும், இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும், இங்கே இருக்கிற அனைத்து பணியாளர்களுக்கும் சுதந்திர தினத்திலே இறையாசிர் வேண்டியிருக்கின்றோம். ஒரு புதுவிதமான எதிர்பார்ப்புகளோடு, அபிலாஷைகளோடு அபிவிருத்தியை எதிர்நோக்கி என்ற தலைப்பிலே என்ற கருப்பொருளோடு சுதந்திர தின கொண்டாட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடு மாற்றங்களை வேண்டி நிற்கின்ற ஒரு புதிய அரசினுடைய தலைமையிலே இந்த சுதந்திர நிகழ்வோடு ஆரம்பித்து நமது நாடு சுபிட்சத்தை நோக்கி, ஒன்றிப்பை நோக்கி, அனைத்து வேறுபாடுகளும் கடைந்து அனைவரும் மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வு வளர வேண்டும் என்று ஆசித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கொண்டு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்து ஆசி செய்திகளை வழங்கிய சர்வமத தலைவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குமாறு எமது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பிற்குரிய உயர்திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குடியரசின் 77வது சுதந்திர தின விழாவிலே அடுத்து மாவட்ட செயலாளரின் செய்தி கேட்கப்படுகின்ற தருணம் இது. அந்த வகையில் தலைமை செய்தியோடு இணைந்து கொள்ளுமாறு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பிற்குரிய உயர்திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்விலே ஆசியுரை
வழங்கி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய சர்வ மத குருமார்களே, இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முப்படைகளுடைய கட்டளை தளபதிகளே, பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே, மேலதிக அரசாங்க அதிபர் காணி உட்பட மாவட்ட செயலகத்தினுடைய சிரேஷ்ட பதவி நிலை உத்தியோகத்தர்களே, ஏனைய உத்தியோகத்தர்களே, இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்வினை மேலும் சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த பேண்ட் வாத்திய அணியினரே, இலங்கை சார்ந்த சங்கத்தினுடைய யாழ்ப்பாண கிளை உறுப்பினர்களே, ஏனைய இந்த நிகழ்வுடைய பங்கு பெற்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இன்று தேசிய ரீதியாக நடைபெற்று வருகின்றது. அந்த நிகழ்வினுடைய ஒரு செயற்பாடாக மாவட்ட ரீதியிலே இன்று இந்த எங்களுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் காலையிலே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே அல்லது அதனுடைய அபிவிருத்தியிலே ஒவ்வொரு மாவட்டங்களுடைய செயற்பாடுகளும் முதன்மை பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த எங்களுடைய நாடு ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற போது நாட்டினுடைய அனைத்து மக்களும் இன மத சாதி பிரதேச அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாங்கள் செயற்படுகின்ற போது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது அல்லது அதனுடைய வளர்ச்சி என்பது சாதகமான ஒரு நிலைமைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த முன்னேற்றகரமான அபிவிருத்தியை நோக்கிய செயற்பாட்டிலே பயணிக்க வேண்டுமாக இருக்கின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது எங்களுடைய இந்த மாவட்டத்தினை மிகவும் அபிவிருத்தி நோக்கியதாக மக்களுடைய சமூக பொருளாதார கலை பண்பாட்டு விழுமியங்களோடு கூடியதான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதற்கு மேலாக எங்களுடைய நாட்டிலே இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் மூலம் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கட்டியெழுப்பதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற நிலைமை அதுமேதுக்கு ஜனாதிபதி அவர்களாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் வழியாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் ஜனாதிபதி செயலகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய இந்த செயற்பாடுகள் தனியே சுத்தப்படுத்தலோடு மட்டும் நின்று விடாது, அனைத்து விடயங்களிலும் அதாவது சுற்றுப்புற சூழலோடு மட்டும் நின்று விடாது, அனைத்து செயற்பாடுகளிலும் நாங்கள் சுத்தமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே இங்கு வசிக்கின்ற மக்கள் அரசு சேவையாளர்களாகிய எங்களை நம்பிய நிலையிலே தங்களுடைய அபிவிருத்தியை கையெழுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கிராமத்திலே இருந்து நகரம் வரையான அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்வதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தேசிய சுதந்திர தினம் என்பது எங்களுடைய இந்த முன்னைய ஆட்சி காலத்திலே அல்லது மன்னர் ஆட்சி காலத்திலே இந்த இலங்கையினுடைய செல்வாக்கு பல்வேறுபட்ட விதத்திலே காணப்பட்டிருந்தது. அதன் பயனாக போர்த்துகேசர் ஒல்லாந்த வரிசையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே எங்களுடைய நாடு காணப்பட்டது. ஆனாலும் அந்த ஆங்கிலேய மக்களுடைய அவர்களுடைய எங்களுடைய ஆளுகையிலே இருந்து எங்களுடைய நாட்டினுடைய ஆளுகையிலே இருந்து நாங்கள் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த சுதந்திரத்தினை எங்களுடைய நாடு பெற்றுக் கொண்டது. அதன் பின்னர் பல்வேறுபட்ட அரசியல் சமூக மாற்றங்களிலே எங்களுடைய நாடு முன்னேறி வந்தது. குறிப்பாக சொல்ல போனால் நாடு ஒரு அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மையினையும் அதே வேளையிலே பொருளாதார ரீதியான ஒரு கட்டுமான வளர்ச்சியையும் தொடர்ச்சியாக காலத்திற்கு காலம் பெற்று வருகின்றது. அதே போல பல்வேறு இன, பல்வேறு மத, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற எங்களுடைய இந்த நாடு ஒரு தாய் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழுவதற்குரிய பல்வேறுபட்ட முயற்சிகளை காலத்திற்கு காலம் அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது.
அதன் பயனாக நாங்கள் இன்று எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நாங்கள் ஒரு சுதந்திர தின நிகழ்வினை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யக்கூடியதாக இந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே அரச உத்தியோகர்களாகிய நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேலும் வினைத்திறனாக மேற்கொள்வதன் மூலம் அதே வேளையிலே அரச துறை சார்ந்தவர்களுக்கு ஏனைய துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய காத்திரமான அர்ப்பணிப்பான பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டம் ஒரு சுபீட்சமான ஒரு ஒளிமயமான காலத்தை நோக்கி நாங்கள் பிரகாசிக்க முடியும். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே உண்மையிலே இந்த கல்வி தொடர்பாக நிலையிலே நாங்கள் பல்வேறுபட்ட முன்னேற்றங்களை காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மாவட்டத்திலே வசிக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து மிக சிறப்பாக முன்னேறுவதன் மூலம் எங்களுடைய நாடு அல்லது எங்களுடைய இந்த மாவட்டம் கல்வியிலே மேன்மை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக மிளிர வேண்டும், மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் மேலும் வலு சேர்ப்பதாக அமைய வேண்டும். அதே வேளையிலே எங்களுடைய இந்த மாவட்டம் பொருளாதார ரீதியிலே அல்லது வறுமை நிலையிலே கணிசமான பங்கினை, அதாவது தொடர்ந்தும் வறுமை கோட்டிற்கு உட்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட அவர்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகள் யுத்தத்தின் பின்னர் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள் மூலம் பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவி திட்டங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதே போல எங்களுடைய இந்த செயற்பாடுகளிலே மாவட்டத்தினுடைய செயற்பாடுகளிலே கல்வி பொருளாதாரம் சார்பாக மட்டுமல்ல சமூக செயற்பாடுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன மத மொழி வேறுபாடுகளை கடந்தவர்களாக எங்களுடைய இந்த இளைய சமுதாயத்தை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து சமூக சூழலுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அவர்களை தயார்படுத்தி அவர்களை இந்த மாவட்டத்திலே இந்த நாட்டிலே நிலைத்து நின்று தலைநிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை சமூக ரீதியாக ஆற்றுப்படுத்த வேண்டிய தலையாய பொறுப்பு எங்கள் எல்லோரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இத்தகைய சமூக பொருளாதார கல்வி சார்ந்த செயற்பாடுகளிலே எங்களுடைய சமூகம் தொடர்ச்சியாக மேன்மை பெற நாங்கள் அனைவரும் இந்த எங்களுடைய இந்த சுதந்திர தின விழாவிலே திட சங்கல்பம் போட வேண்டும். ஆகவே அந்த வகையிலே இன்று கொண்டாடப்படுகின்ற இந்த 77வது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய இந்த சுதந்திர தின நிகழ்வு அர்த்தபுஷ்டி உள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து எங்களுடைய மாவட்டம் மிகவும் உயர்ந்த நிலை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லது உயர்ந்த நிலை நோக்கி எங்களுடைய மாவட்டம் தன்னுடைய செல்நெறியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அனைவரும் திடசங்கல்பத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு இல்லாமல் இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கூறி இன்றைய இந்த சுதந்திர தின நிகழ்வுகளிலே ஒத்துழைத்த அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் கூறி எதிர்வரும் காலத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய மாவட்ட வளர்ச்சியிலே அனைவரும் ஒற்றுமையாக இன மத மொழி வேறுபாடுகளை கடந்தவர்களாக எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அதற்கு இல்லாமல் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இறை ஆசையை வேண்டி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. அனைத்து மாணவர்களையும் இந்த முன்னிலை ஒன்று கூடுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கான குழுப்படமானது தற்போது எடுக்கப்பட உள்ளது. நன்றி. Ini